நம்ம என்னதான் இதை எடுக்காம கையில் எடுக்காம காலையில் வேதத்தை எடுத்து கொண்டு போய் உட்கார்ந்தாலும் என்ன ஆகுது, அங்க டங்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் அடிக்கும். உடனே பைபிள் வாசித்துட்டு இருப்போம், மைண்டு போகும். யார் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கா, என்ன மெசேஜ் வந்திருக்கோ தெரியலையே, ஆபீஸ்ல இருந்து ஒரு வேலை கூப்பிடுறானோ, ஆபீஸ்ல இருந்து உடனே கிளம்பி வர சொல்றானோ, அல்லது பேங்க்ல யாராச்சும் என் காசை டெபிட் பண்ணிட்டானோ, உடனே சிந்தை எங்க போகுது? இத்தனை பேருக்கு லைட் அடிக்குது, அடிக்குதா? நீங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையில் எடுத்து வாசிக்கலாம். கடமைக்கு நான் வாசிக்கலைன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்துடும், நான் வாசிக்கலைன்னா ஆண்டவர் துக்கப்படுவாருன்றதுக்காக இல்லை. அந்த வார்த்தையை நான் எல்லாவற்றிலும் அதிகமாய் நான் நேசிக்கிறேன் என்ற உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையா கர்த்தர் மேல பிரியம் வைத்து, அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து, நீங்க அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்றீங்களா, தியானிக்கிறீங்களா. அல்லேலூயா.